புறத்திலே அகஸ்தியராம் புலஸ்தியரா அழகு கும்பம் மாமுனியா கொலுவிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க சிவபெருமாயா மலையிலே வந்து ஆண்டவன் பகவான் என் அம்மை பார்வதி கொலுவிருந்து வரும்போது வாரபோது அந்த ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் கல்லில் உள்ள தேரைக்கும் கருவில் உள்ள ஒரு புள்ளைக்கும் ஆமா கருவில் ஒரு குஞ்சிக்கும் முட்டையில் உள்ள ஒரு குஞ்சிக்கும் அமையா முக்கண்ணன் பகவான் படியிழந்து கொண்டே வரும்போது வாரபோது ஒரு நாள் பாருங்க என்னாச்சு அந்த பகவான் தேவி பார்வதி இளந்தரித்து வந்தா அப்படியே ஆத்தலா வாரா ஆண்டவன் பகவானுக்கு முன்னால வந்து நின்று கொண்டே பார்வதி 2 கரம் எடுத்து வணங்கி சொன்னா பகவானை பார்த்து என்ன சொன்ன அந்த அம்மா ஆண்டவா சங்கரா முக்கண்ணா மகதேவா இந்த கைலாச பர்வதத்திலே நாமல் மட்டும் இருந்தால் போதுமா? நாமல் மட்டும் இருந்தா ஆண்ட அனுபவிச்சா போதும் ஐயா. உலக பர்வதத்தை தாங்கள் படைக்க வேண்டாமா? பரம்பொருளே, மானிட மனுக்களை மகதேவன் நீங்கள் பிறவி செய்ய வேண்டாமா? மகதேவன் நீங்கள் பிறவி செய்ய வேண்டாமா ஈசா? இந்த பகவானை பார்த்து பார்வதி சொன்னா. எப்படி சொல்வாள்? எப்படி சும்மா இருப்பா? ஐயா, உடனே பகவான் இளந்தரித்து வந்தார். இளந்தரித்து வருகிறார். அதுள்ளை துதுள்ளை முதுள்ளை. ஐயா, அப்படி என்றா என்ன அர்த்தம்? இந்திரலோகம் சரி, மந்திரலோகம் ஐயா, யமலோகம் பரலோகம் சரி, சத்தியலோகம் அமையா, வைகுண்டலோகம் சரி, வாயு லோகம். அதான் மெயின் லோகம். ஆண்டவன் 7-14 உலகத்தையும் பகவான் படைத்தார். 7 சத்தாசகரம் சூழ்ந்த கடலையும் பகவான் படைத்தார். மானிட மனுக்களை மகதேவன் பிறவி செய்து எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவசந்துகளையும் பகவான் படைத்தார் அல்லவா? படைத்தால் மட்டும் போதுமா? தகுந்த முறையில் படியடக்கம் பட்டி ஆயிடுவாங்க. படைத்து விட்ட மனுக்களுக்கு படியடக்க வேண்டும் அல்லவா? ஆமோ அமையா, படைத்தால் போதாதுல்ல என்ற எண்ணம் கொண்ட ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் மக்களுக்கு எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? அவர் எப்படி ஐயா படி இழக்க வருகிறார்? நாளின் நல்லோ தினையெடுத்து நாடெல்லாம் படி இழந்தார். புரிய நல்லோ தினையெடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். எறும்பு முதல் யானை வரை ஒரு உயிர்க்கும் குறவில்லாமல் பாதங்கால உலகம் படைத்ததொரு மனுக்களுக்கு பகவான் படி உலகத்தில் வடக்கே வந்து வடநாடு வண்டும் மக மலையதில் ஒரு வண்டும் மக அரிசியவன் பகவானை போல் இருக்க வேண்டும். படைத்ததொரு மனுக்களுக்கு படியளக்க வேணும். வண்டும் மக அரிசியவன் பகவானையும் பார்த்தது 1000 முழக்கம் போன 12 வருட காலம் பகவானையும் தேடிவாரோ.
13ஆம் வருடத்தில் பங்குனி மாதத்தில் 27ஆம் தேதியில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆதி பொன்னு வெள்ளி கைலாசம் அலங்காத கைலாசம் அலங்குதையோ அது சமயம் உலங்காத கைலாசம் உலங்குதையோ அது சமயம் கைலாசம் குலுங்கும் போது பகவான் தேவி பார்வதியா பகவானுக்கு முன்னால் வந்து கையெடுத்து வணங்குவாளா அம்மா கையெடுத்து வணங்குவாளா கடவுள் தேவி அலங்குகின்ற மாயோ மன்ன சுவாமி குலுங்காத கைலாசம் இன்னைக்கு குலுங்குகின்ற மாயோ மன்ன என்று பகவான் தேவி காக்கும் போது பகவான் நான சிவபெருமான் அவன் நெத்தி கண்ணை திறந்து பார்த்தான் நம்ம வாடி பெண்ண பார்வதியே பார்வதியே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு இளந்தரித்து வந்தார் வருகிறார் வருகிறார் ஐயா பகவானுக்கு வந்து வலதுகண் சூரியன் வலதுகண் சூரியன் அவருக்கு இடது கண்ணோ சந்திரன் ராமோ அமையா அதனால பகவான் நெத்தி கண்ணை திறந்து பார்த்தார் நெத்தி கண்ணை திறந்து பார்க்கிறார் அப்படி அங்கன வரணும் அந்த வண்டு மகாரிஷி தவத்தை பகவான் கண்ணால கண்டா எப்படியோ பார்த்துட்டார் ஐயா தம்மா பெண்ணே பார்வதி பெண்ணை பார்வதி தம்மா அதள பாதாள உலகத்திலே வந்து அதள பாதாள உலகத்திலே வந்து சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு சன்னியாசி கோலத்தோடு ஒரு வண்டு மகாரிஷியானவன் அமோ அமையா அதோ உட்கார்ந்து நிற்கிறான் பார் தவத்தில் அம்மா 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 ஆயிரமலை கம்பத்துல வவாலா தொங்கிட்டு தான் அழைதானம்மா பெண்ணே பார்வதி பார்வதி அந்த வண்டு மகாரிஷியானவனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமானா சாமானியமாக முடியாது முடியுமா போயிட்டு முடியுமா ஜாமானியம் ஜம்மன் பண்ண முடியுமா அந்த வண்டு மகாரிஷி தவத்தை அழிக்க வேண்டும் என்று பகவான் என்ன 6 தெய்வங்களை வரவழைத்தார் ஐயா 6 தெய்வங்கள் அப்படி யாரெல்லாம் வந்தாங்க பிரம்மா சரி விஷ்ணு அமையா ருத்திரர் ருத்திரர் சதாஜீவன் மகேஸ்வரர் மனோகமணி எப்ப ஆய்குடி ஆளு பேமஸா உள்ளாளு ஆண்டவன் 6 தெய்வங்களையும் வரவழைத்தார் ஒரு மந்திரத்தை பகவான் உச்சரித்தார் அதுல இருந்து ஒரு குழந்தையை பகவான் பிறவி செய்தார் ஐயா என்ன குழந்தை ஆண் குழந்தை ஆண் குழந்தை ஒன்றை பகவான் பிறவி செய்தார் அடே வாயு தேவா என் கையில என்ன இருக்கு தெரியுமாப்பா ஆம்பளை பிள்ளை இந்த ஆண் குழந்தை உன் கையால வாங்கி அதோ இருக்கிறான் பார் வண்டு மகாரிஷி அவன் தவத்திலே கொண்டு போய் போட்டு வா என்றார் பகவான் வாயு தேவன் வருகிறார் 2 கரத்தால் குழந்தை எடுத்தார் அப்படி வாரி எடுக்க ஆகாயம் மார்க்கமாக பறந்து வந்து அந்த வண்டு மகாரிஷி தவத்துல கொண்டு போட்டார் பிள்ளைய அமையா ஐயா 1000 முளை கம்பத்துக்கு நேர கீழே போட்ட பிள்ளை பாருங்க அந்த ஆம்பளை பிள்ளை பாருங்க நேரமோ மத்தியானம் மதியம் எப்ப நல்ல ஜிலிஜில் இருக்குமே மத்தியானம் 12 மணி இருக்கும் அமையா உச்சி விரல் அடிக்கும் போது 1000 முளை கம்பத்துக்கு அடியில படுத்திருந்த ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளை
குழந்தைக்கு பசி கொடுக்க தாங்க முடியாம குவா 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 என்று குழந்தையால சத்தம் போட்டது. ஐயா பிள்ளை குவா குவனிச்சா 2 கை மத்திட்டு ரூவானிச்சா குவா குவா என்று குழந்தையானது சத்தம் போட குழந்தை சத்தம் போடு கம்பத்தில் இருந்தானே வண்டு மகாரிஷி அவன் கண்ணை முழித்து பார்த்தான். கை குழந்தை கண்ணால கண்டான். எப்படியோ பார்த்துட்டான் பிள்ளைய. ஆகா என்னையா உலகத்திலே பிள்ளைக்கனிதானே பெரிதென்று நினைத்து அந்த கனிதான் பெரிதென்று நினைத்து வண்டு மகாரிஷியானவன் கம்பத்தை விட்டு கிளை இறங்கி வந்தான். இறங்கி வாரான். 2 கரத்தால் குழந்தை எடுத்தான். அப்படி வாரி எடுக்கான். மேல பார்த்தான். யார் நிக்கா? மேல யார் நிக்கா தெரியுமா? அங்க யார் நிக்கா ஐயா? மும்மூர்த்திகள் 3 பேர் நின்று கொண்டு கலகல கலகலவென்று சிரித்துக் கொண்டே நின்றார்களா? ஏன் கலகலன்னு சிரிச்சாங்க அவங்க? இந்த வண்டு மகாரிஷி தவம் எல்லாம் அழிந்து விட்டது என்று போறது கணக்கு போறான். குறுக்கண்ணதான் பொட்டலையான். உடனே பார்த்தான் வண்டு மகாரிஷி. என்ன குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். ஐயா ஏன் சாம்பல கொடுத்தான்? பகல்ல நேரம் இல்லையா? சாபம் கொடுத்தாயா? சாபத்தை கொடுத்தான். ஐயா பிள்ளைக்கு அப்படி என்ன சாபம் கொடுக்கான்? இந்த குழந்தையால் அல்லவோ நம் தவமெல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து அடே கிராதகா யாருடைய சூழ்ச்சியின் ஏவல்ல என் தவத்தை எல்லாம் நீ கலைத்தாயோ? நீ கலைக்க வந்தாயோ? அவருக்கே உன் சரீரம் எல்லாம் எரிய கடவா என்று கோப ஆக்கினியோடு பூமியில போட்டான். ஐயா என்னத்த போட்டான்? அப்படியே குழந்தைய போட்டான். ஐயா பிள்ளை தவிடுபடி இருக்குமா? பூமியில வந்து விழுந்த குழந்தையானது சன்னல் பின்னலாக போகும் என்று நினைத்து இந்த அம்மா யார் தெரியுமா? உமாதேவியானவள் ஓடோடி வந்து குழந்தை 2 கரத்தால ஏந்தி உமாதேவிங்க கொண்டு வர தெரியுமா? இங்க வருகிறா. என்ன வடக்கே வந்து வடநாடு அரக்கர் குல தேசத்தில் வருணன் கண்ணீர் பெண்கோடியும் கொண்டவனும் தேவியுமா குழந்தையில்லா கவலையாலே அத்தங்கரை ஓடி வந்து 12 வருட காலம் பகவானையும் தேடும் போது அந்த கண்ணீர் முன்னாலேயும் உமாதேவி ஓடி வந்து குழந்தையத்தான் எடுக்கும் போது அந்த கண்ணீர் பெண்கோடியாள் கண் மூழித்து பார்ப்பாங்களா குழந்தையத்தான் கையில் எடுத்தாள். அரண்மனைக்கு கொண்டு வந்து ஆராட்டி சீராட்டி அமர்தம் எல்லாம் தான் கொடுத்து 16 நாள் கழித்து பேரு சொல்லி அழைக்க போறா பெருமையோடு வளர்க்க போறா பெருமையோடு வளர்க்க போறா சேர்ந்து ஆண்டவன் பகவானால கிடைத்த குழந்தையானதை கொண்டு வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆராட்டி சீராட்டி அமிர்தமெல்லாம் கொடுத்து பிள்ளைக்கு அமிர்தமெல்லாம் கொடுத்து குழந்தைக்கு 16 நாள் கழித்து பெயர் நாமம் கொடுத்தார்கள். அம்மா பிள்ளை பாட்டு பேர் கட்டே வேணும்ல. அதுலயும் பாருங்க அரக்கர் குலத்துல வந்து என்ன எப்பேற்பட்ட பேரை கொடுப்பாங்க? அரக்கன் அரைக்கி சொக்கன் சொக்கி ராக்கன் ராக்கி எல்லாமே ஏட்டுக்கு புட்டிதான் இருக்கும் பேர்லாம். ஆனா இந்த ரிஷிமுகாவருணனும் தேவியான இரத்த கண்ணீர் பெண்ணுமாக சேர்ந்து இந்த பிள்ளைக்கு அழகான பெயர் கொடுத்தார்கள். என்ன பெயர் கொடுத்தார்கள்? வல்லமையோடு வந்து பிறந்ததினால் பிள்ளைக்கு வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே வைத்து வளர்ப்பதினால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்கள். வல்லரக்கன் என்று பிள்ளைக்கு பெயர் நாமத்தை கொடுத்து
அம்மாவும் அப்பாவும் வல்லரக்கனை வளர்த்து வரும்போது அவனுக்கு 3 வயதாச்சு. முடியறக்கு காது குத்தினார்கள். 5 வயதாச்சு வல்லரக்கனுக்கு. அறிவு பள்ளி எல்லாம் படித்தான் அல்லவா? படித்தான். அவனுக்கு 7-8 வயதாச்சு. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வல்லடம்பு சிலம்பு தொழில் எல்லாம் படித்தான் வல்லரக்கல். எல்லாம் படித்தான் வல்லரக்கல். அவனுக்கு வயதோ 12 ஆச்சு. 12 ஆச்சு. பட்டம் கட்டக்கூடிய நாளையில் வல்லரக்கன் எப்படி பட்டம் கட்டி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி ஆண்டு வருகின்றான்? 64 மந்திரியோ 1008 தலையாரியோ யானப்படை சேனையோ ஆண்டு வாரன் வல்லரக்கன். அவனுடைய தேசத்தில் அவன் பகவானை நினைக்க மாட்டான். பஞ்சச்சாரம் பூச மாட்டான். வல்லரக்க ராட்சதன் கடவுளையும் நினைக்க மாட்டான். கடவுளைத்தான் நினைக்க மாட்டான். கையெடுத்து வணங்க மாட்டான். அவனுடைய தேசத்தில் ஆண்டிகளை கண்டானால் அடித்திடுவான். பண்டாரத்தை கண்டானால் அவன் பரபரக்க தலையறுப்பா. அவனுடைய தேசத்தில் வல்லரக்க ராட்சதன் ஒரு பண்டாரத்தை கண்டானால் ஏடா ஏடா பண்டாரோ காதியத்தான் கொடுத்ததால் ராட்சம் போட்டதால் என்று சொல்லி வல்லரக்க ஆண்டி என்று நினைக்க மாட்டான். ஆண்டி என்று நினைக்க மாட்டான். அடின கோடால் அரக்கல் செய்த கொடுமையால் அவனுடைய தேசத்தில் 12 வருட காலம் பருவம் மழை கிடையாது. நாடு வந்து விளையவில்லை. நல்ல மழையும் கிடையாது. அரக்கனூட தேசத்தில் 12 வருட காலம் 12 வருட காலம் நடக்குதையோ. சண்டாள வல்லரக்கன் நாட்டில் 12 ஆண்டு காலம் பருவம் மழை கிடையாது. பருவமழை கிடையாது ஐயா. பொல்லாத பஞ்சமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லவா? எப்பேற்பட்ட பஞ்சம் நடக்கு தெரியுமா? அங்கு எப்பேற்பட்ட பஞ்சம் நடக்கும் ஐயா. தலைவென்று தின்ற பஞ்சம் தவிடு கண்டு உண்ண பஞ்சம் கொடுப்பக்கீரை புடுங்கி உண்ணு கும்பியது வளர்த்த பஞ்சம் தவறக்கீரை புடுங்கி உண்ணு தன்பயரு வளர்த்த பஞ்சம் தாலி முதல் பிலி வரை தாலி முதல் அங்கு தவிட்டுக்கு விட்ட பஞ்சம் மரக்கலது உருண்ட பஞ்சம்
மரக்காலது உருண்ட பஞ்சம் மன்னவனை தோற்ற பஞ்சம் பக்கா வந்து உருண்ட பஞ்சம் பட்டவை தான் இழந்த பஞ்சம் நாளை வந்து உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் கால்படியும் உருண்ட பஞ்சம் கணவனை தான் இழந்த பஞ்சம் வல்லரக்கல் தேசத்தில் வல்லரக்கல் தேசத்தில் அரக்கால் படி உருண்ட பஞ்சம் ஆளனைத்தான் தோத்த பஞ்சம் 12 வருட காலம் 12 வருட காலம் கொடிய பஞ்சம் எல்லாம் நடக்குதையா ஒரு மந்திரியை வரவழைத்தான் மந்திரிய பாரகனுட தேசத்தில் 12 வருட காலம் பஞ்சம் வந்த கொடுமையாலே யானையைத்தான் அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து 56 தேசம் எல்லாம் அரக்கனுட பேர சொல்லி பகுதி பணமும் வாங்க இருசால் பணம் அங்க இருசால் பணம் தரலையான இருசால் பணம் தரலையான வல்லரக்கன் சொன்ன உடனே அதையும் காதல கேட்ட மந்திரி பிரதானி அந்த மந்திரி பிரதானி உடனடியாக யானையை அலங்காரம் செய்தான். பூரம் தடபுடல நிக்கான். மந்திரி பிரதானி யானை மேல உட்கார்ந்தா அவனிகிட்ட 56 தேசமெல்லாம் வருகிறான் மந்திரி பிரதானி. ஐயா எந்தெந்த தேசமெல்லாம் வரப்போறான் மந்திரி பிரதானி? ஐயா அவனிகிட்ட 56 தேசம் என்று சொல்ல போனா ஐயா வாங்க ஒரு அன்பான அறிவிப்பு என்னவென்றால், அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், பிள்ளையார் கோவிலிருந்து கிழக்க கோவில் வரைக்கும் உள்ள 2 வீலர்களை உடனடியாக மாற்றுங்கள். உடனடியாக மாற்ற வேண்டும் என்று உங்களை விழா கமிட்டியார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிள்ளையார் கோவிலிருந்து கோவில்ல பாட்டு கச்சேரி ஸ்டேஜ் இருக்கு வரைக்கும், ஆமா அந்த ஸ்டேஜ் நிக்க வரைக்கும் தயவு செய்து யாருடைய 2 வீலராக இருந்தாலும் அதை மாற்றி உடனடியாக பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலோ இல்ல பஞ்சாயத்து போட்டுக்கு அருகாமையிலோ அங்கே அந்த அருகாமையிலோ அங்க போய் நிறுத்தும்படி உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமாம் ஐயா. 2 வீலர் நிற்குமானால் அதுக்கு நமக்கு சரியான இடம் கிடையாது. ஆமா ஆமா நிப்பாட்டுக்கு இவர் உண்டா?
ஏனென்றால் இந்த பிள்ளையார் கோயில் தெருவில் நிறுத்தப்பட்ட டூ வீலர்களை அந்த டூ வீலர்களை பஸ் ஸ்டாண்டிலேயோ பிள்ளையார் கோயிலில் போய் நிறுத்தும்படி உங்கள் விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐயா ஐயா மந்திரி பிரதானி 56 தசமெல்லாம் வந்தா வருகிறான். இந்த 56 தசத்து ராஜாக்களுக்கு முன்னால வந்து நின்று கொண்டு மந்திரி கையெடுத்து வணங்கி சொன்னா, என்ன கேட்கா ராஜாதி ராஜாக்களே, ராஜமணி மன்னர்களே, யோ அரசர்களே, அரச மன்னா, நான் தாமியா வல்லரக்கனுடைய மந்திரி பிரதானி. ஓஹோ, நீங்க தான் இப்ப புதுசா வந்த ஆபீசரா? எங்க நாட்டுல என்ன 12 வருட காலம் பருவமழை இல்லாமல் போய்விட்டது. மழை இல்லாம ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்கள் நாடு பஞ்ச நாடாகி விட்டதுனாலே, ஆமா பஞ்சம் வந்ததினாலே எங்கள் மன்னனாகிய வல்லரக்கர் ராட்சதனாகப்பட்டவன் என்ன அவனுக்கிட்ட 56 தசத்து ராஜாக்களிடத்திலுமே சென்று 6 5 கடமை வாங்கி வர என்னை அனுப்பி இருக்கிறார். ஐயா 6 5 கடமை என்று சொல்ல போனா என்னையா அர்த்தம்? 6 5 கடமை என்று சொல்ல போனா இந்த அவனிகிட்ட 56 தசத்து நாட்டுல ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு ஏழை சம்சாரிக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்சாரி பாடுபட்டு எடுத்த முதல்ல சரி சம்சாரிக்கு வந்து 6 ஓட்டு நெல் கிடைக்கும் சொன்னா, ஆமோ அவையா அதுல 5 ஓட்டு நெல் அரக்கனுக்கு பகுதி பணமா அளக்க வேண்டுமா? சண்டாள பாவிக்கு இப்போ விலைவாசியில் அப்படி செஞ்சா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதா? 1 ஓட்டு நெல் தான் கிடைக்குமா பாடுபட்ட விவசாயிக்கு? இப்போ விலைவாசியில தாரகமோட மிஞ்சாத ஐயா. அரக்கன் மந்திரி வந்து 6 5 கடமை கேட்ட போது ஒரு காலத்துல பாருங்க, அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் 6 ஆண்டு வந்தா தெரியுமா? அங்க அப்படி 6 ஆண்டு வந்தா நீதி தவறாத மன்னன் அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார் அல்லவா? அவர் நாட்டில் என்னாச்சு? 6 ஒரு கடமை தான் வாங்கி ஆண்டு வந்தார். ஆமா ஆண்டு வந்தார் அல்லவா? என்ன 6 ஒரு கடமை என்று சொல்ல போனா ஐயா என்னையா அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு ஏழை சம்சாரிக்கு வந்து 6 ஓட்டு நெல் கிடைக்கும் சொன்னா, ஆமோ அம்மையா அதுல பாடுபட்ட விவசாயிக்கு வந்து 5 ஓட்டு நெல்லும் 1 ஓட்டு நெல் தான் கொடுக்கணுமா தசரதனுக்கு? எப்ப அதுல நல்ல அரசாச்சு. அந்த 1 ஓட்டு நெல்லையும் மன்னன் தசரதன் வாங்கி பொங்கி சாப்பிட்டு பாரு. கோன் குருடு செவிடு நொண்டி ஊமை ஊனமற்ற மக்களுக்கு அதையும் பங்கிட்டு கொடுப்பாராம் அயோத்தி மன்னன். அதெல்லாம் அரச மன்னன் எல்லாருக்கும் அரச மன்னன் வச்சிருக்க மாதிரி நம்ம காய்ச்சிருக்கான். நீதி தவறாமலும் நெறிமுறை மாறாமலும் அயோத்தி மன்னன் நீதி நேர்மையோடு ஆண்டு வரக்கூடிய காலத்துல அங்க ஆண்டு வரும்போது அவர் நாட்டுல பாருங்க என்ன ஆச்சு? மாதம் 3 மழை பெய்திருக்கிறது. ஐயா மாதம் 3 மழை அங்க யாருக்கெல்லாம் பெய்யுது? நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழையும், வேதம் போது வேதியருக்கு ஒரு மழையும், ஐயர்வாளுக்கு ஒரு மழையும், கற்புடைய மங்கைக்கு ஒரு மழையும் பெய்திருக்கிறது அயோத்தியாபுரி பட்டணத்தில். தாய்மார்களுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு அயோத்தியில மாதம் 3 மழை பெய்திருக்கிறது. மாதம் 3 மழை பெஞ்சிருக்கலாம். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துல 3 மழை சரிவர இல்ல, சரிவர பெய்யலையே ஐயா. நம்ம நாட்டுல வருஷத்துல 3 மழை. என்ன யாருக்கெல்லாம் பெய்யுது? நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழையும், அங்க நீதியோட ஆண்ட அரசனுக்கு மழை. இங்க நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழையும், நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழையும், பிறர் வாழ்வதை கெடுப்பவனுக்கு ஒரு மழையும். ஐயா அந்த மழை பெய்யப்படாத. நம்ம நாட்டுல ஒரு மழை முக்கியமான மழை. அது என்ன மழை? புருஷனை கொல்லும் பூவையருக்கு ஒரு மழை கட்டாயம் உண்டு. கணவனை கொல்லும் மனைவிக்கு ஒரு மழை கட்டாயம் உண்டையா உண்டு. அவனிகிட 56 தசத்து ராஜாக்களும் ஒன்று கூடி எதவில்லாம் முழிச்சான் ஐயா. அரக்கன் மந்திரி பிரதானியை கண்ணால கண்டு அடே மந்திரி பிரதானி என்ன எப்பா பகுதி பணம் காட்டையா, பகுதி பணம் காட்டையா, படையெடுத்து வருவமே இருசல் பணம் காட்டையா, எதிர்த்து சண்டை செய்வோமே கிஸ்தி பணம் காட்டையா, அடிபூட்டிக்கு வருவோமே அரசர்களும் சொல்லும் போது வல்லரக்கல் மந்திரி வாயோட வாய் பேசாமல் அவன மறுவார்த்தை சொல்லாமல் யானையை தந்திருப்புவானா, யானையை தந்திருப்புவானா அரக்கனுடன்
மந்திரியும் வாடி வந்து கையெடுத்து வணங்குவார்